யோபு தனது நண்பர்களுக்காக பிரார்த்தனை செய்த போது இரட்டிப்பு ஆசீர்வாதங்கள் யோபு தனது நண்பர்களுக்காக பிரார்த்தனை செய்த போது இரட்டிப்பு ஆசீர்வாதங்களை பெற்றார் என்று சொல்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இரட்டிப்பு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நீங்கள் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாம் பெரும்பாலும் நம்மை அதிகம் பிரார்த்தனை செய்கிறோம். என்னை காப்பாற்று, என் மனைவியை காப்பாற்று, என் பிள்ளைகளை காப்பாற்று. ஆமேன். அது போதாது. நாம் இயேசு பிரபு செய்ததைப் போலவே பிரார்த்தனை செய்ய வேண்டும். இயேசு பிரபு தந்தையின் வலது பக்கத்தில் இருக்கிறார். எப்போதும் அவர்களுக்காக ஒருவர் வேண்டுதல் செய்கிறார். அப்படிப்பட்ட மனதை நாம் பெற வேண்டும் என்று அவர் பிரார்த்தித்தார். நம் நாட்டுக்காக, ஆட்சி அதிகாரிகளுக்காக, படை வீரர்களுக்காக, விவசாயிகளுக்காக, சிறைகளில் இருந்து வலியுடன் கூச்சலிடும் மக்களுக்காக, மருத்துவமனையில் நோயால் வலியுற்று அழும் மக்களுக்காக, உடல் குறைபாடுள்ளவர்களுக்காக, ஏழைகளுக்காக, பசிப்பவர்களுக்காக, அனாதைகளுக்காக, விதவைகளுக்காக நீங்கள் வேண்டுகிறீர்களா? நாடு நன்றாக இருக்க வேண்டும் அல்லவா? பவுல் பக்தர் திமோத்தியிடம் ஒரு நல்ல வார்த்தையை நினைவுபடுத்துகிறார். நீங்கள் மனிதர்களுக்கெல்லாம் நன்மை செய்ய வேண்டும், எல்லோரும் ரட்சிப்பு பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.